தீபி ஸ்பீக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நம்மளுடைய மானத்த நீங்கலாம் எங்கேயுமே வாங்க வேணாம். போய் நானே நம்ம மானத்த வாங்கிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மானத்த பார்லிமெண்ட்ல போய் கதற விட்டுட்டு இருக்காங்க கனிமொழி, தயாநிதி மாறன்லாம். ஏன் அப்படி என்ன பண்ணாங்கன்னு கேட்டீங்கன்னா, பேன் நீட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் செம்ம பிரச்சனைங்க. பஞ்சாயத்துங்க. ஒரே சண்டைங்க. நமக்காக தானே அவங்க பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, யார் இருக்கும்போது நீட் வந்துச்சு? அதெல்லாம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். அந்த ஃபேமிலி ஹிஸ்டரி, பேக்ரவுண்ட் ஹிஸ்டரின்னு செக் பண்ணுவாங்கல்ல. அந்த மாதிரி செக் பண்ணா யாருங்கிறது தெளிவா தெரியும். பட் இப்போ அந்த விஷயம் நம்மளுக்கு தேவையில்ல. ஆனா பேன் நீட்னு சொல்லிட்டு அங்க வேகமா கத்த 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 கடுப்பான ஆந்திரா எம்பி ஒருத்தவருங்க. அவர் யாருன்னு பாத்தீங்கன்னா லாவல் ஸ்ரீ கிருஷ்ணா தேவராயலு அப்படின்னு சொல்லப்படுற இந்த எம்பி என்ன பண்ணிட்டாரு, டபுக்குன்னு எழுந்து நின்று அவர் இங்கிலீஷ்ல சொன்ன வாக்கியத்தை நான் தமிழ்ல உங்களுக்கு சொல்றேன். ஸோ நீங்க வந்து எல்லாத்தையுமே பேன் பண்ணணும்னு சொல்லி சண்டை போட்டே இருக்கீங்க. சும்மா ரிப்பீட்டடா அதை பண்ணிட்டு இருக்கீங்க. தமிழகத்துக்கு எதுவுமே வேணாம், எல்லாமே பேன் பண்ணணும். ஸோ நீங்க இந்த மாதிரி கத்திக்கிட்டு இந்த மாதிரி கூச்சல் போட்டுட்டே இருக்கிறதுனால தான் உங்களுக்கு வர வேண்டிய இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே ஒட்டுமொத்தமா தமிழகத்துல இருந்து ஆந்திராவுக்கு கிடைக்குது. ஸோ ரொம்ப நன்றி, இது நீங்க மேல மேல செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எவ்வளோ பெரிய அவமானம், எவ்வளோ பெரிய ஒரு கேவலம். என்ன பேசுறது? இது உண்மையாவே ரியலிஸ்டிக்கா நடக்குது. நமக்கு வர வேண்டிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாரும் ஆந்திராவுக்கு போறாங்க. நம்ம ஏன் இப்படி கோட்டை விடுறோம்? நம்ம எதுக்காக எல்லாத்தையுமே கோட்டை விட்டுட்டு இருக்கோம்? அவங்க கிட்ட அப்படி பகைச்சுக்கிட்டு நம்ம என்னத்தை சாதிக்க போறோம் அப்படிங்கறத நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு சொல்லுங்க.